அடுத்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் எல் வரும், பி வரணும், ஹெச் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அப்படி மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ வால்யூமும் ஏரியாவும் இருக்கிறதுல ஈஸியான கேல்குலேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, ஏரியானா 2 டைமென்ஷனை மல்டிப்ளை பண்ணணும், வால்யூம்னா 3 டைமென்ஷனை மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு 3D ஆப்ஜெக்டோடைய பவுண்டரி. அப்போ ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா மொத்தம் 6 சைடு. சர்ஃபேஸ் ஏரியானா ஒரு கியூப்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து எந்தெந்த சைட்லாம் பெயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியானாலே பெயிண்ட் பண்றது 2D. ஒரு பேப்பர் எடுத்துட்டேன்னா பேப்பர்ல எவ்வளவு பெயிண்ட் பண்ண முடியும்னு பாக்குறேன். இதே அது 3D கியூபா இருக்கு அப்படின்னா எல்லா சைடும் என்னால பெயிண்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்படி எல்லா சைடும் பெயிண்ட் பண்றது தான் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுக்குள்ள எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது தான் வால்யூம். இந்த இடத்துல ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட் என்ன லெட்டர்ஸ் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி எப்பவுமே ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா வருது அப்படின்னா அந்த இடத்துல 2 யூனிட் தான் இருக்கணும். அதாவது எல் இன்டூ பி, பி இன்டூ ஹெச், இல்லைன்னா வந்து ஆர் இன்டூ ஆர், எல் இன்டூ எல், ஏ இன்டூ ஏன்னு 2 மெஷர்மெண்ட் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா 2 மெஷர்மெண்ட் இருந்தால் தான் சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் போடும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வில் பிகம் ஏரியா யூனிட்டா ஆகும். இதே அந்த இடத்துல ஏரியா கால்குலேஷன்லயோ இல்லை சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேஷன்லயோ 3 டைமென்ஷன் தான் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் வில் பிகம் சென்டிமீட்டர் கியூபா மாறியும். அது வால்யூமோட யூனிட். ஸோ அந்த இடத்துல ஏரியா நீங்க கால்குலேட் பண்ணது தப்பு. இதே வால்யூம் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பா 3 டைமென்ஷன்ஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஆட் பண்றதுன்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. இப்போ ஏரியாவை ஏ பிளஸ் ஏ இல்லைன்னா வந்து எல் பிளஸ் எல் ஆட் பண்ணனா சென்டிமீட்டர் பிளஸ் சென்டிமீட்டர் இஸ் சென்டிமீட்டர் தான். அந்த இடத்துல எல் இன்டூ எல் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி வால்யூம்க்கும் ஒரு எல் இன்டூ பி இன்டூ ஹெச் 3 டைமென்ஷன்ஸை மல்டிப்ளை பண்ணாதான் சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் வில் பிகம் சென்டிமீட்டர் கியூப். இதே வந்து ஒரு கியூப் இருக்க ஸ்பேர் இருக்கு அப்படின்னா ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர்னு வரும். ஸோ ஆர் கியூப்னு எழுதுவோம். ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப்னா ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். அப்போ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம்னா அந்த ஃபார்முலால மல்டிப்ளிகேஷன்ல 3 யூனிட் வரணும். ஏரியானா அந்த ஃபார்முலால மல்டிப்ளிகேஷன்ல 2 யூனிட் வரணும். இதே நீங்க ஒரு ஏரியாவே ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிளஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் பவர் 4 வராது. ஸோ எக்ஸ்போனன்ஸ் டாபிக்ல கிளியரா படிச்சிருக்கோம். வேரியபிளோட பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பவரை ஆட் பண்ணக்கூடாது, கோஎஃபிஷியன்ட் தான் ஆட் பண்ணணும். 2x ஸ்கொயர் தான் வரும். அதே தான் இங்கேயும். ஸோ ஒரு சென்டிமீட்டரையும் இன்னொரு சென்டிமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் பவர் ஜாஸ்தி ஆகும், ஆட் பண்ணும்போது பவர் ஜாஸ்தி ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபியூ ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபியூ ஷேப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வச்சு மற்ற என்ன ஷேப் கொடுத்தாலும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான ஷேப்ஸை வந்து 2 ஷேப்பா பார்த்தலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கியூபும் பிரமிடும் பார்க்க போறோம். இந்த இடத்துல ஏரியா வந்து என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவோம், லென்த் இன்ட்டு பிரெத், ஒரு எக்ஸ் டைரக்ஷன் இன்ட்டு ஒய் டைரக்ஷன் வந்து ஏரியா. இப்போ வால்யூம் அப்படிங்கும்போது 3 டைரக்ஷன் நான் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ 3 டைரக்ஷன் அப்படிங்கும்போது ஸோ எக்ஸ் டைரக்ஷனு, இசட் டைரக்ஷனு, ஒய் டைரக்ஷன். ஸோ அந்த எக்ஸ் ஒய் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு 3 டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ கியூபுங்கும் போது 3 சைடும் ஈக்குவலுங்கிறதுனால இது எல்லாமே ஈக்குவல் தான். அதனால தான் நான் ஏன்னு நான் நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணனா ஏ இன்ட்டு ஏ வில் பிகம் ஏ கியூப். இப்போ இந்த இடத்துல சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். ஸோ இதே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், 2 into 2 into 2 will become 8 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதணும். ஸோ ஏ கியூபோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ஆப்ஜெக்டோடைய மொத்த சர்ஃபேஸ் ஏரியா தான். இப்போ ஏன் வந்து டோட்டல்னு சொல்றேன், சர்ஃபேஸ் ஏரியானா அதான் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து நம்ம சிலிண்டர்லாம் கால்குலேட் பண்ணும்போது டாப் சர்ஃபேஸ் ஏரியா தனியா இருக்கும், பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா தனியா இருக்கும், ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் ஏரியா தனியா கேட்பாங்க, கோன்ல ஸோ செப்பரேட் பண்ணியும் கேட்பாங்க. அதனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மொத்த சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மொத்தம் பவுண்டரி என்னென்ன, 6 சைடு இருக்கு. ஒரு சைடோட ஏரியா என்ன, ஏ இன்டூ ஏ. இந்த சர்ஃபேஸோடது ஏ ஸ்கொயர், இதோடது ஏ ஸ்கொயர், பின்னாடி ஏ ஸ்கொயர், சைடில் ஏ ஸ்கொயர், மேலே ஏ ஸ்கொயர், கீழே ஏ ஸ்கொயர். அப்போ எல்லா ஏ ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறேன். சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 1 2 3 4 5 6. அப்போ மொத்தமாக 6a ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணனா 6a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த 6a ஸ்கொயருங்கிறது இந்த கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஏன்னா ஏ இன்ட்டு ஏ தான் இருக்கு. ஏ இன்ட்டு ஏ வில் பிகம் சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அடுத்து பிரமிட். பிரமிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஸ்கொயர் பிரமிட் எடுத்திருக்கேன். இந்த பாட்டம்லேயே வந்து ரெக்டாங்கல் பிரமிட் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலா மாற்றிக்கலாம், நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இதையும் ஏன்னு எடுத்திருக்கேன், இதையும் ஏன்னு எடுத்திருக்கேன். வெர்டிக்கல் ஹைட், பெர்பெண்டிகுலர் ஹைட்
பேஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலர் ஹைட்டை ஹெச்னு எடுத்திருக்கேன், பெர்பெண்டிகுலர் இருந்து ஸ்லாண்டிங் ஹைட்டை எஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஸ்லாண்டிங் ஹைட்டை ட்ரையாங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏரியா கால்குலேஷனுக்கு, பட் வால்யூம் கால்குலேஷனுக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹெச்ங்கிறது எங்க இருக்கும்னா இந்த மிடில் இருந்து இந்த டாப் பாயிண்ட் வரைக்கும், இந்த எஸ்ங்கிறது இங்க இருந்து ஸ்லாண்டிங்கா. இப்போ இப்படி இருக்குன்னா இந்த இதுல இருந்து ஸ்லாண்டிங்கான ஹைட் எஸ், வெர்டிகல் ஹைட் ஹெச். இப்போ இந்த இடத்துல வால்யூம் கால்குலேட் பண்ணலாம். வால்யூம்க்கு பேஸ் இன்டு, அதாவது 3 டைமென்ஷன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஏ இன்டு ஹைட் போடும்போது ஏ இன்டு ஹைட். இங்க 1/3 ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஏ இன்டு ஹெச் அப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைச்சிரும், இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏரியா கால்குலேட் ஆயிரும் இல்லையா. ஸோ ஏ இன்டு ஹெச் போட்டேன்னா இந்த வால்யூம் தான் எனக்கு கிடைக்கும். பட் எனக்கு கியூபா ஒரு ஷார்ப்பா வேணும். இந்த இடத்துல பாதி ஏரியா இல்லையா, சைட்ல எல்லாம் நான் செதுக்கி ஒரு ஷேர்ப்பா மாத்திட்டேன். அப்ப இந்த இடத்துல எதுக்குன்னா 1/3 எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹெச் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லா கிடைச்சிரும். பட் எனக்கு கொஞ்சம் தான் வேணுங்கிறனால 1/3 போடுறோம். அதுக்கு ஏன் 1/3ன்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஸோ ஏ போடுறோம் இல்லையா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த வால்யூம் இருக்குல்ல ஏ ஹெச், இந்த கோனோட 1/3 ஹெச், இதை வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா ஒரு ப்ராப்பர் பிரமிட் ஒரு கியூபோடது, ரெக்டாங்கல் கியூபோடது நமக்கு கிடைக்கும். எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 2x2 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 3 ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது 3 வால்யூமையும் நான் ஆட் பண்ணேன்னா அது இந்த வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த இடத்துல 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கியூப் வருதா, இதை நான் 2 இதையும் நான் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1/3 into 2 into 2 into 2 will become 8/3. ஓகேவா. இப்போ இந்த 3/8 என்னன்னா 8/3 இல்லையா, 8/3 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குமா. இந்த இதை 3 மடங்கு ஆட் பண்ணோம்னா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8/3 பிளஸ் எல்லா டினாமினேட்டர் காமன்னா பிளஸ் 8 போலாமா, 24/3. ஸோ 1 3s are 3, 8 3s are 24. 8ங்க ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஹைட்டு வித் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஜெக்டோட வால்யூமை ஆட் பண்ணோம்னா எனக்கு இந்த இது கிடைக்கும். அதனால தான் இந்த 1/3 போடுறோம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பிரமிடு சேர்ந்தா ஒரு பிரிசம் ஒரு கியூப் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பிரிசம் சேர்ந்தா ஒரு கியூப் கிடைக்கும். அதனால இந்த இடத்துல 1/3 வருது. கியூபோட ஃபார்முலா அப்படியே போடுறோம். ஓகேவா. இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா என்ன நம்ம பார்த்துருக்கோம், மொத்தமா அந்த ஆப்ஜெக்டோடைய பவுண்டரி இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாட்டம் ஒரு பவுண்டரி இருக்கு, இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், பின்னாடி ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 4 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன, ஏ இன்டு ஏ பிளஸ் 4 ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஆஃப் இன்டு பி இன்டு ஹெச். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இது ஆஃப், இது பி, ஏ. ஹெச்ங்கிறது இந்த ட்ரையாங்கிள் ஸ்லாண்டிங்கா இருக்கு, அதை நான் இப்படி ஸ்ட்ரைட்டா பார்த்தேன்னா ஹெச்ங்கிறது இந்த டோட்டல் ஹைட்டா அதை கிராஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ அந்த எஸ் தான் அதோட ஹைட்டு. இந்த இடத்துல இந்த ஹெச் எடுக்கக்கூடாது, இந்த எஸ் தான் எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஸ்லாண்டிங் ஹைட் தான் எடுக்கணும், இந்த வெர்டிகல் ஹைட்டு எடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஆஃப் இன்டு ஏ இன்டு எஸ் தான், ஒரு ட்ரையாங்கிளோடைய ஏரியா. அந்த மாதிரி 4 ட்ரையாங்கிள் இருக்கனால 4 இன்டு ஆஃப் இன்டு ஏ இன்டு எஸ் போட்டிருக்கேன். 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2 வரும், 2as a ஸ்கொயர். ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2as. இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. a ஸ்கொயர்னா பாட்டம் ஏரியா, பாட்டம்ல வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலரா கொடுத்துட்டாங்கன்னா எல் இன்டு பி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல 2 இன்டு ஏ இன்டு எஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா 4 ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணி இன்டு 4 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து கியூபாய்டு பிரிசம். ஸோ லாஸ்ட் வீடியோவே வந்து பார்த்துட்டீங்கன்னா, லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்துட்டீங்கன்னா கியூபு பிரமிட் போட்டோம் இல்லையா, அதுவே 6 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. ஸோ ஒவ்வொன்றும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஒவ்வொருத்துக்கும் 6 நிமிஷம்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளனேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இல்லை டைமை காம்ப்ரமைஸ் பண்ணுறதான்னு தெரியல. கொஞ்சம் லென்த்தியாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியணும். ரொம்ப பிகினராக இருக்காங்க, ஒன்றுமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல கியூபாய்டு பிரிசம் 2 இருக்கு. ஸோ கியூபாய்டு அப்படின்னா வால்யூம் என்ன, ஸோ எல் இன்டு பி இன்டு ஹெச். கியூபுக்கு ஏஏஏன்னு இருந்துச்சு, இங்கே எல்பிஹெச்னு இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ எல் இன்டு பிஹெச் வால்யூம் முடிஞ்சா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இது ஒரு சைடு, அது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஸோ லாஸ்ட் கியூப்ல வந்து எல்லா சைடும் ஈக்குவலுங்கிறதுனால ஏ இன்டு ஏ இருந்துச்சு.
பட் இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் மாறுது இல்லையா? இங்க பாருங்க, இது வந்து L இன்டூ ஹெச் இல்லையா? இது L இன்டூ ஹெச். அதே மாதிரி அந்த சைடும் L இன்டூ ஹெச் ஒன்று இருக்கு. ஸோ L இன்டூ ஹெச், L இன்டூ ஹெச் பிளஸ் இந்த சைடு B இன்டூ ஹெச், B இன்டூ ஹெச். இதே மாதிரி இந்த சைடு ஒன்று இருக்கா? B இன்டூ ஹெச். இது Bனா இதுவும் B தான், இது ஹெச்னா இதுவும் ஹெச் தான். B இன்டூ ஹெச் இன்னொன்று இருக்கு. பிளஸ் மேல இருக்கிறது என்னது? B இன்டூ எல். ஸோ B இன்டூ எல், பாட்டம் ஒன்று இருக்கு, டாப் ஒன்று இருக்கு. ஸோ L இன்டூ B, L இன்டூ B எப்படி வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணோம்னா 2 L இன்டூ ஹெச் இருக்கு, 2 B இன்டூ ஹெச் இருக்கு, 2 L இன்டூ B இருக்கு. எல்லாத்துலயுமே 2 காமனா இருக்கு. வெளியே எடுத்தனா 2 இன்டூ LH இன்டூ BH இன்டூ LB. ஸோ இது என்ன ஆர்டர் பார்க்கணுமா? எல்லா B அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 2ன்னு போட்டுக்கோங்க. 3 சர்ஃபேஸ், 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? 3 2 பேரா வச்சுக்கோங்க. இவங்க ஒரு பேரு, இவங்க ஒரு பேரு, இவங்க ஒரு பேரு. 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும். ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு யோசிக்காதீங்க, கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து இது 6 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா 6 இன்டூ 4 இன்டூ 2 8 8 ஸோ 24 48 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது வால்யூம். இது கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? 6 இன்டூ 4 1, அடுத்து 4 இன்டூ 2 1, அடுத்து 2 இன்டூ 6 1. ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும், அதை மொத்தமா 2ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ அதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இந்த இடத்துல ப்ரிசம்ங்கிறது ட்ரையாங்கிள் தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா எனக்கு தெரியும், ஆஃப் இன்டூ B இன்டூ ஹெச். இது BA, இது ஹெச், இது L, ஸ்லாண்டிங் லென்த் Sன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஏரியா என்ன? ஆஃப் இன்டூ B இன்டூ ஹெச். இந்த ட்ரையாங்கிள் 3rd டைமென்ஷன்ல L டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஸோ இன்டூ L போட்டோன்னா வால்யூம் கிடைச்சிருச்சு. BHL டிவைடட் பை 2 வால்யூம் கிடைச்சிருச்சா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கு? இங்க ஒரு ட்ரையாங்கிள், அந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ரெக்டாங்கிள், பாட்டம்ல ஒரு ரெக்டாங்கிள், இந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள் இல்லையா? அது எல்லாத்தோட ஏரியாவும் கால்குலேட் பண்ணும். இந்த ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஆஃப் BH. அந்த ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் BH. இந்த ரெக்டாங்கிளருக்கு L இன்டூ எஸ், அந்த ரெக்டாங்கிளருக்கும் L இன்டூ எஸ், பாட்டம்ல இருக்க ரெக்டாங்கிளருக்கும் L இன்டூ எஸ். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், அதனால இது எஸ்ன்னா இதுவும் எஸ் தான், இதுவும் எஸ் தான். ஓகேவா? அப்போ L இன்டூ எஸ், L இன்டூ எஸ், L இன்டூ எஸ், மொத்தம் 2 ட்ரையாங்கிள் 3 ரெக்டாங்கிள் இருக்கு. எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா 2 2 கேன்சல் பண்ணோம்னா BH, இது 3LS. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிரிசம் இஸ் BH plus 3LS. ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் நீங்களும் யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? அடுத்த 2 ஷேப் வந்து சிலிண்டரும் கோனும். ஓகேவா? ஸோ சிலிண்டர்னா இந்த ஆப்ஜெக்ட் தான். வாட்டர் பாட்டில இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளவு வாட்டர் ஊற்ற முடியுங்கிறது தான் வால்யூம். ஸோ வால்யூம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? 2 டைரக்ஷன்ல, அதாவது 2 டைமென்ஷனல் பிளேன்ல இருக்கிற ஒரு பேஸை 3rd டைமென்ஷன்ல நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அதோட 2 டைமென்ஷனல் ஏரியா வந்து சர்க்கிள் தான். சர்க்கிளை சர்டன் டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளோட ஏரியாவை சர்டன் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னா சர்க்கிளோட ஏரியா என்ன? πr². நான் எக்ஸ்டெண்ட் பண்ண டிஸ்டன்ஸ் தான் இங்க ஹெச். அப்போ πr² இன்டூ ஹெச்ங்கிறது தான் வால்யூம். ஸோ இந்த சர்க்கிள் πr², இது வந்து 3Dங்க நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இதுதான் இந்த பேஸ். இந்த சர்க்கிளோட ஏரியா πr². அதான் நான் ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு மல்டிப்ளை இழுத்துருக்கேன். அப்போ இன்ட்டு ஹெச் போட்டேன்னா வால்யூம் வந்து πr² ஹெச். ஓகேவா? இதுவும் சென்டிமீட்டர் கியூப் தான். எப்படி? 6 2 இருக்கு, R இன்ட்டு R இன்ட்டு ஹெச். அப்போ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் வில் பிகம் சென்டிமீட்டர் கியூப். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது? இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நான் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லியிருக்கலாம், எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ண முடியுங்கிறது. வாட்டர் பாட்டில்ல மேல ஒரு பெயிண்ட் பண்ணலாம், கீழே ஒரு பெயிண்ட் பண்ணலாம், சைட்ல பெயிண்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். மேல பெயிண்ட் பண்ற ஒரு ஏரியா என்ன? சர்க்கிள் πr². கீழே என்னது? சர்க்கிள் πr². இப்போ இந்த கர்வ் போர்ஷனை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது சிலிண்டர் ஆப்ஜெக்ட் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, சிலிண்டர் இருக்கு. இந்த சைடு ஃபேஸ், இந்த டாப் பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, இது πr² போட்டுட்டோம். இந்த பாட்டம்ல இருக்கிறதும் πr² போட்டுட்டோம். இப்போ இந்த ஏரியா போடணும், அதாவது இந்த ஒயிட்டா இருக்க ஏரியாவை நான் போடணும். இந்த ஒயிட்டா இருக்க ஏரியா என்ன பண்ணலாம்னா, நான் நடுவில் இப்படி கட் பண்றேன். கட் பண்ணிட்டு இது இப்படி பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிரிச்சேன்னா என்ன ஷேப்ல இருக்கு? இப்போ இது கரெக்டா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, பட் சம்டைம்ஸ் இது ரெக்டாங்குலராகவும் இருக்கும். இது ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டோம்னா இப்படி இருந்ததை இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது இந்த ஹைட் என்ன? ஹெச் இல்லையா? இது ஓப்பன் பண்ணிட்டேன்னா இது ஹெச். இந்த லென்த் என்ன?
இதை நான் இப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது வாட்டர் பாட்டில்ல கரெக்டா இங்க ஸ்டார்ட் ஆகி கரெக்டா இதுல இருந்து முடியுது. இது பேர் என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா? சோ இப்போ இந்த இடத்துல இது சர்க்கம்ஃபரன்ஸ். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஓபன் பண்ணாதான் எனக்கு வித்தா மாறிடுது. ஹைட் ஹெச் தான், இந்த லென்த் என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr. ஸோ இந்த 2πr இன்டு ஹைட், 2πr இன்டு ஹைட் போட்டோம்னா எனக்கு இந்த சைட்ல இருக்க ஏரியா கிடைச்சிரும். ஸோ 2πrh அப்படிங்கிறது தான் இந்த ஏரியா. சம்டைம்ஸ் சிலிண்டர்ல சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ இது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். டாப்ல இருக்கிறது πr², பாட்டம்ல இருக்கிறது ஒரு πr². அப்போ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். ஸோ πr² + πr², 2πr². 2πrh நான் அப்படியே போட்டுட்டேன். இதுலயும் 2πr காமனா இருக்கு, 2πr காமனா இருக்கு. நான் வெளியே எடுத்தேன்னா இந்த r² ஒரு r போச்சுன்னா 2π போச்சுன்னா வெறும் r, இங்க 2πr போச்சுன்னா வெறும் h. ஸோ சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2πr இன்டு r இன்டு h. rங்கிறது இதோட ரேடியஸ், hங்கிறது டோட்டல் ஹைட். இதோட யூனிட்டும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். இந்த கோன் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த கியூபும் பிரமிடும் பார்த்தோம் இல்லையா? 3 பிரமிட் சேர்ந்தா ஒரு கியூப் ஆகும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 3 சிலிண்டர் சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு 3 கோனை சேர்த்தோம்னா ஒரு சிலிண்டர் கிடைக்கும். அப்ப இதோட ஃபார்முலா என்ன? πr²h. அப்ப இதோட வால்யூம் என்ன இருக்கும்? இது டிவைடட் பை 3. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 1/3 டைம்ஸ் ஆஃப் πr²h. சேம் ஃபார்முலா தான். கியூபுக்கும் பிரமிடுக்கும் சேம் ஃபார்முலா, அதுல 1/3 வரும். அதே மாதிரி சிலிண்டருக்கும் கோனுக்கும் சேம் ஃபார்முலா, இதுல ஒரு 1/3 வரும். ஏன்னா 3 டைம்ஸ் ஆஃப் கோன் வால்யூம் ஆஃப் 3 டைம்ஸ், 3 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1 டைம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இதே ஃபார்முலா தான், டிவைட் பை 3 மட்டும் போட்டுக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல பாட்டம் ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுடைய கர்வ்டு சர்ஃபேஸ், இந்த ஸ்லாண்டிங் லென்த், கர்வ்டு லென்த் தான் SN போட்டிருக்கேன், வெர்டிகல் ஹைட் HN போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த பாட்டம் வந்து ஒரு சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா πr². இந்த ஸ்லாண்டிங்கோடத்துக்கு பேரு πrs. ஃபார்முலா வந்து π இன்டூ இந்த ரேடியஸ் r இன்டூ இந்த ஸ்லாண்டிங் அண்ட் s போட்டோம் அப்படின்னா இந்த கர்வ்டு போர்ஷன், அதாவது கீ ரோஸ்ட்ல இந்த ரோஸ்ட் மட்டும் இருக்கும் இல்லையா, பிளேட் இல்லாம இந்த ரோஸ்ட் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ்டோட ஏரியா வந்து πrs. ஓகேவா? எஸ்ங்கிறது ஸ்லாண்டிங் லென்த். ஸோ அது ரெண்டையும், அந்த ஸ்லாண்டிங்கையும் பிளேட்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா கோனோட சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும். அப்போ இதுலயும் πr இதுலயும் πr காமனா இருக்கனால எடுத்துட்டேன்னா இங்க r இருக்கு, இங்க s இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்க இந்த ஃபார்ம்ல டைரக்டா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த ஏரியா தனியாவும் இந்த ஏரியாவும் தனியாவும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சாலே போதும். கிளியரா? ஸோ லாஸ்ட் பேர் வந்து ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர். இந்த இடத்துல ஸ்பியரோடைய ரேடியஸ் வந்து r. இப்போ இது rங்கும் போது டாப்லயும் அதே தான் r தான் வரும், பாட்டமும் r தான், இந்த சைடும் r தான், இந்த சைடும் r தான், எல்லா சைடுமே ஒரு சென்டர்ல இருந்து. ஸோ எந்த டைரக்ஷன், இந்த சைட்ல எந்த டைரக்ஷன்னாலும் சரி, இந்த டைரக்ஷன் எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த சென்டர்ல இருந்து அவுட்டர் கூடிய டிஸ்டன்ஸ் r மட்டும்தான். ஸோ ஒரு ஸ்பியருக்கு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் r மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா? இதோட வால்யூம் ஃபார்முலா 4/3 πr³. இந்த இடத்துல இந்த 4/3 ஏன் வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னா 2 மணி நேரம் ஆயிடும். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 4/3 πr³, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வால்யூம்க்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 4πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 4πr². ஸ்பியருக்கு. இப்போ இது பேர் என்ன? ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருங்கிறது ஒரு ஃபுல் லெமன் வந்து ஸ்பியரு, அதை நான் வந்து 2ஆ கட் பண்ணிட்டேன்னா ஹெமிஸ்பியர். ஓகேவா? இந்த ஹெமிஸ்பியர்ல இங்கிருந்து இதுவும் ரேடியஸ் தான், இங்கிருந்து இதுவும் ரேடியஸ் தான், r தான். பாட்டம்ல போனாலும் அதே r தான், இந்த சைடு போனாலும் அதே r தான், இந்த சைடு வந்தாலும் அதே r தான், எல்லா டைமென்ஷனும் r தான். இப்போ இந்த இடத்துல இதோட வால்யூம் என்ன? இப்போ இதோட வால்யூம் வந்து 4/3 πr³ அப்படின்னா அதை 2ஆ கட் பண்ணா இதுதான் அப்படின்னா இதுல பாதி தான் அதோட வால்யூம். ஸோ அதான் 1/2. 1/2னா ஆஃப் ஆஃப் 4/3 πr³. சேம் ஃபார்முலா தான். இந்த இடத்துல 1 2s are 2, 2 2s are 4 மல்டிப்ளை பண்ணா 2/3 வரும். ஸோ 2/3 πr³ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஆஃப் தான் இந்த வால்யூம். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இப்போ இது 4πr²னா இதுல ஆஃப் என்னது? ஆஃப் இன்டூ 4πr², 2πr². அது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா தப்பு. இப்போ இந்த இடத்துல நான் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லியிருக்கேன், எவ்வளோ பெயிண்ட் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இது லெமன் வச்சுக்கலாம். லெமன் சுற்றி நான் ஒரு குங்குமம் இல்லைன்னா எதாவது ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன், ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண லெமனில் ஃபுல்லாக லெமன் ரெட்டாக இருக்குமா? இல்லை, இந்த பாட்டமில் மட்டும்தான் ரெட்டாக இருக்கும். கட் பண்ண போர்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த கிராஸ் செக்ஷன், அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட்டாக இருக்காது. அப்போ நான் அதில் அகெயின் பெயிண்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சர்க்கிளோட ஏரியா என்ன?
பையா ஸ்கொயர் இந்த சர்ஃபேஸும் ஆட் பண்ணணும். அப்போ 2 பையா ஸ்கொயர் பிளஸ் பையா ஸ்கொயர் வில் பிகம் 3 பையா ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆர் கியூப் இருக்கு, சென்டிமீட்டர் கியூப். சர்ஃபேஸ் ஏரியா இது நிறைய பேர் மறந்துருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோல் சர்ஃபேஸ் ஏரியானா இதுல பாதின்னு போட்டு 2 பையா ஸ்கொயரோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த ரெட் லெமனையும் ரெட் கலரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பண்ணா பாட்டம்ல மட்டும் தான் ரெட் கலர்ல இருக்கும். நான் அகைன் மேல ரெட் கலர் பெயிண்ட் பண்ணணும்னா ஒரு பையா ஸ்கொயருக்கு நான் மல்டிப்ளை பண்ணணும், ஐ மீன் ஆட் பண்ணணும். போனோம்னா 3 பையா ஸ்கொயர். ஸோ இந்த 8 ஷேப்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஷேப்ஸ். நிறைய ஷேப்ஸ் நம்ம பார்த்தோம், பட் சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமும் இந்த 8 ஷேப்ஸ்க்கு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த 8ல இருந்தா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவையும் வால்யூம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மேபி இதுலயே கம்பைன்டு கூட கேட்பாங்க. கம்பைன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு இப்படி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, இங்க ஒரு ஹெமிஸ்பியரையும் இங்க ஒரு ஹெமிஸ்பியரையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன், அப்ப அதோட வால்யூம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த சிலிண்டரோட வால்யூம் பிளஸ் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் பிளஸ் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஆட் பண்ணணும். இதே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு மேல ஒரு லெமன் கண்டுபிடிச்சாங்க ஆட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கியூபோட வால்யூம் பிளஸ் இந்த ஹெமிஸ்பியர் வால்யூம் இந்த ஹெமிஸ்பியர் வால்யூம் நீங்க ஆசியா ஆட் பண்ணிடுவீங்க. எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியால தான் தப்பு பண்ணுவீங்க. இப்ப இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எவ்வளவு பெயிண்ட் பண்ண முடியுங்கிறதா உங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல சிலிண்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, சிலிண்டரோடதுல இந்த ஸ்லாண்டிங் ஏரியாவுக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ண முடியும். இந்த சைடு இருக்க ஏரியாவுக்கு பெயிண்ட் பண்ண முடியாது, இந்த சைடு இருக்க ஏரியாவுக்கு பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பையா ஸ்கொயர் சர்ஃபேஸ் ஏரியால ஃபார்முலால வரக்கூடாது. இந்த ஸ்லாண்டிங் இது மட்டும் தான் என்ன வரணும், 2 பை ஆர் ஹெச். இது ஹெச்னு வச்சிட்டீங்கன்னா 2 பை ஆர் ஹெச் மட்டும் தான் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல இந்த 2 சர்க்கிள் உள்ள இருக்கிறத கொண்டு வரக்கூடாது, அங்க பெயிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹெமிஸ்பியர்ல இந்த பாட்டம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் இல்லையா, அது வராது, அங்கேயும் பெயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுலயும் க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிட்டோம், அங்க பெயிண்ட் பண்ண முடியாது. இங்க மட்டும் தான் பெயிண்ட் பண்ண முடியும். அப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன, 2 பை ஆர் ஸ்கொயர், அது மட்டும் தான் வரணும். ஸோ இது கூட 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு 2 பை ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம், இதுதான் இதோட சர்ஃபேஸ் ஏரியா. அதனால இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியானா எங்க பெயிண்ட் பண்ண முடியுமோ அது சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம்னா எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியுமோ அது வால்யூம். வால்யூம்னா 3 யூனிட் வரணும், கியூப்ல வரணும். ஏரியானா 2 யூனிட் வரணும், ஸ்கொயர்ல வரணும். 1 டைமென்ஷனல்னா லென்த், பிரெத், ஹைட், வித், ரேடியஸ், பெரிமீட்டர் இதெல்லாம் சென்டிமீட்டர்ல வரணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3D ஷேப்ஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற டாபிக்ஸ் போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது பேசிக் மேக்ஸை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.